Hi guys, welcome back to another video. 2016ல ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன டே ஆஃப் ரெகனிங் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட கதை அப்படின்னு சொன்னால் ஒரு 15 வருஷத்துங்களுக்கு முன்னாடி விசித்திரமான, அதாவது ஒரு பௌர்ணமி நாளில் ஒரு விசித்திரமான ஒரு வேட்டுக்கிரகங்கள் வந்து மக்களை பல பேரை வந்து கொத்தி தின்னுட்டு கொலை பண்ணிட்டு போயிடுது. இதுக்கப்புறம் இப்போ ஸ்டில் நம்ம இருக்கிற காலகட்டங்களில் அது வந்து 2016 காலகட்டத்துக்கு அது வருது. ஸோ அதே மாதிரி ஒரு பௌர்ணமி வந்து திரும்பவும் 10 நாளில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம போய் சேஃப் ஹவுஸில் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. அதே சமயம் ஹீரோயினி அவங்களோட பிள்ளை எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. ஹீரோயினும் டிவோர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, பையனும் இருக்காங்க. ஸோ அந்த நாள் வந்துடுது. கரெக்டாக அந்த வேற்றுக்கிரக அந்த பறவைகள் ஆக்களை கொள்றது வந்து உள்ளேயும் வந்துடுது. இவங்க அந்த சேஃப் ஹவுஸுக்கு போய் சேரலை. இப்போ இவங்களை அதை விட்டு திறத்த ஆரம்பிக்குது. ஊர் மக்கள் எல்லாரையும் அது கொத்தா கொலை பண்ண ஆரம்பிக்குது. இதுல இருந்து ஹீரோவோட குடும்பம் பொழைச்சு வந்தாங்களா இல்லையா, அது எங்க இருந்து வருது, அது வர்றதுக்கான காரணம் சயின்டிஃபிக்கா அது எங்க இருந்து வருது அப்படிங்கிறத சொல்ற படம் தான் இந்த டே ஆஃப் ரெகனிங் அப்படிங்கிற இந்த படத்தோட கதை. இதுல பெருசா பிளஸ் அண்ட் மைனஸ் நம்ம சொல்ற அளவுக்குலாம் இதுல பெருசா ஒண்ணுமே கிடையாது. இது எப்படியான படம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப நல்ல ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு அது வந்து பெர்ஃபெக்டா வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணாம ஒரு படத்தை போட்ட ஒரு ஹாலிவுட் படங்கள் எக்கச்சக்கமான வரிசையில இருக்கு. அந்த மாதிரியான படம் தான் அந்த டே ஆஃப் ரெகனிங் அப்படிங்கிற இந்த படம். ஒரு நல்ல கண்டென்ட். பட் அது அந்த வில்லனா காமிக்கப்படுற அந்த வேற்றுக்கிழக அந்த ஏலியன்ஸை வந்து பெர்ஃபெக்டா வடிவமைக்காம ஏஐல சிஜில சரியா பண்ணாதபடியா அதை பெருசா நம்மளால ரசிக்க முடியல. அதோட ஹீரோக்கள் சண்டை போடுற காட்சியாகட்டும், அது அவங்கள மனிதர்களை கொத்தி கொலை பண்ணி திங்கிற காட்சிகள் ஆகட்டும், அப்பட்டமா அது பொம்மை மாதிரி நமக்கு தெரியுற அப்படின்ற காரணத்தினால பெருசா எந்த ஒரு ஆச்சரியமும் பெரிய ஒரு அனுபவத்தையும் இந்த படம் நமக்கு கொடுக்க தவறிடுச்சு அந்த காலகட்டங்கள்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து வெரிசா அடல் கண்டென்ட் இல்லாத படம். ஒரு நல்ல நம்மளுடைய சொன்ன அது நல்ல கண்டென்ட் தான். பட் அது பெர்ஃபெக்டா ரன் பண்ணல. அங்கங்கே வர்ற சில ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். செட் ஒர்க்குகள் சூப்பரா அமைச்சிருப்பாங்க. அந்த ஏலியன்ஸுக்காக தப்பிக்கிறதுக்கு செட் ஒர்க், அதுல சின்ன ட்வீட்ஸ், அதுக்குள்ள ஒரு அஞ்சு பேர் பிழைக்க போறாங்கன்னா 5 பேருக்குள்ள ஒரு வில்லன், அவங்களுக்குள்ள ஒரு சண்டை அப்படின்னு வழக்கமான இந்த ஹாலிவுட் பாணியிலே அந்த படத்தை எடுத்தாலும் பெருசா இந்த படம் நம்மளால ஈர்க்கல அப்படின்றது ஒரு சோகமான விஷயமா இருந்துச்சு. அண்ட் ஓவரால் அந்த படம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா, என்ன கேட்டால் இந்த படம் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் ஆஃப் மூவிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துட்டோம். ஸோ எனக்கு போர் அடிக்குது, எனக்கு டைம் போகலை அப்படின்னு நினைச்சா அந்த டே ஆஃப் ரெகனிங் படத்தை உங்களுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லப்பா எனக்கு ஒரு நல்ல குட் மூவி, நான் ஆல்ரெடி வந்து ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கேன், எனக்கு இப்படியான படங்கள்லாம் வேணாம் அப்படின்னா இந்த படத்தை இக்னோர் பண்ணிட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல படமா தேடி நீங்க போய் வந்து பார்க்கலாம் அப்படின்றதான் என்னோட மெயின் கருத்தா இருக்கும். அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.